ஜேடி வான்ஸ் சொன்னதை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகை நியூஸ் வீக் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இந்தியா ஐரோப்பிய யூனியனுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இல்லைங்களா 27 ஜனவரி அன்று 2026, அதுதான் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய உறுத்தல். அதுதான் அவரை தூண்டி விட்டுருக்கு. அவசரமா இந்தியாவோட ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு காரணம் அதுதான். அந்த நியூஸ் வீக் அமெரிக்க பத்திரிகை சொல்றாங்க. ஆனா இங்க ராகுல் காந்தி திருப்பி என்ன சொல்றாருன்னா, மோதியை ட்ரம்ப்புக்கு அடிபணிந்து விட்டார். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றேன். நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் 1.0 அப்ப ராகுல் காந்தி அடிக்கடி பயன்படுத்திய வார்த்தை நரேந்தர் சரண்டர் அப்படிங்கிற வார்த்தை. அதை தாண்டி ஒரு இது மேல போய் STSJ இது என்னன்னு நீங்களே பாருங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய படத்தை ராகுல் காந்தி தன்னுடைய காங்கிரஸ் வலைதளத்துல போட்டு அதில் நரேந்திர மோடி அவருடைய தலை இல்லாமல் செஞ்சிருந்தார். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான மனநிலை இருந்தா அந்த மாதிரி செஞ்சிருப்பார். ஆபரேஷன் சிந்தூர் போது செஞ்சிருந்தார். STSJ போட்டுட்டு நரேந்தர் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பதிவு அவர் போட்டது. அப்புறம் அதை பல பேர் கண்டனம் தெரிவிச்சதுனால அதை எடுத்துட்டாரு. ஆனா அந்த சமயத்திலேயே நான் இதை பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு வரும்போது நரேந்தர் சரண்டர்னு சொன்னதுக்கு ஆனா மோடி என்ன சொன்னாரு? கிடையவே கிடையாது. நான் வளைந்து கொடுக்க மாட்டேன். இந்த நாட்டினுடைய இறையாண்மை, இந்த நாட்டினுடைய அடிப்படையான முக்கியத்துவம் வாய்ந்த விவசாயிகள் நலன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல என்னன்னா, விவசாயிகள் போராட்டம் நடந்தது. இதே இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மோடி பதிலா வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா, பிரதமரா இருந்திருந்தாங்க, அந்த விவசாயிகள் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்திருப்பாங்க. ஆனா பாரத பிரதமர் அவர்களுடைய நலன் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களை இந்தியாவில் விட மாட்டேன் அப்படிங்கிற அவர் என்ன சொல்றாருன்னா, சிறு குறு விவசாயிகளுடைய தொழில்கள் நசிந்து விடும். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, உணவு பஞ்சம் வந்துவிடும், உணவு பற்றாக்குறை ஏற்படும். இந்த நாட்டுல அண்டை நாட்டை நம்பி இருக்க வேண்டியது, அமெரிக்காவை நம்பி நம்ம இருக்க வேண்டியதா இருக்கும். இது நடந்தது 1967 நடந்தது. அதை பத்தி நான் அப்புறமா ஒரு தனி வீடியோவோ இன்னொரு வீடியோவோ உங்ககிட்ட ஷேர் அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கே நீங்க யோசிச்சு பாருங்க, 25% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவங்கள மேல தூக்கிட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய சாதனை இந்த 11 ஆண்டுகள்ல. 80 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவுப் பொருட்கள் அரிசி, கோதுமை போன்றவை வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்காரு பாரத பிரதமர். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் போன ஜேடி வான்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஜூலை 2025 மீண்டும் நான் வரி விதிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்படியே இந்தியாவை நான் தண்டிச்சிட்டேன் அப்படிலாம் பேசினார்ல. அதுக்கப்புறம் பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஒரு டேபிள் உங்களுக்கு காமிக்கிறேன், அதுல இருந்து உங்களுக்கு தெரியும். என்ன 50% வரி விதிப்பு இருந்துமே நமது டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் 12% அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் நான் சொல்றது செப்டம்பர் 2026 படி நடந்த ஏற்றுமதி. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி மட்டும்தான், அதுவும் 0.4% குறைஞ்சிருக்கு. மரீன் ப்ராடக்ட் +23% மேலே ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் என்ஜினியரிங் குட்ஸ் +2.9%, எலக்ட்ரானிக் குட்ஸ் 50.5%. இந்த டேபிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்திலையும் அரிசி 33% நம்மளுடைய ஏற்றுமதி அதிகரித்திருக்கு. எப்ப 50% வரி இருந்த போதே இப்ப 18% ஆக போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி ஒரு ஏற்றுமதி வளர்ச்சியை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு புரியும். 50% இருந்த போதே நம்ம ஏற்றுமதியில வளர்ச்சி அடைந்திருக்கோம்னா 18% இப்ப வந்திருக்குன்னா எப்படி இருக்கும்? அப்ப 50% இருந்த போது ஏற்றுமதி செஞ்சோம்னா வளைஞ்சு கொடுத்தாரா மோடி ட்ரம்ப்புக்கு? இல்ல ஐயா மன்னிச்சிருங்க, எங்க ஏற்றுமதி எல்லாம் பாதிப்படைஞ்சிருச்சுன்னு கவலையே படல. எத்தனையோ பல நாடுகள் இருக்கு, ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு, ஐரோப்பிய நாடுகள்ல போய் போட்டோம், நியூசிலாந்து கூட போட்டோம், அதுக்கப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, அங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. பங்களாதேஷுக்கே ஏற்றுமதி, ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன், யான்லாம் நம்ம தான் பங்களாதேஷ் ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். பங்களாதேஷுக்கு அரிசி ஏற்றுமதி நம்ம ஒன்றும் ஃப்ரீயா கொடுக்கல, பைசாவுக்கு தான் கொடுத்துரும். ஸோ நம்ம ஏற்றுமதி அதிகரித்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி நமது வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கும் போது மற்றொரு பக்கம் மோடியினுடைய அரசாங்கம் பல நாடுகளுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி பல நாடுகளுடைய நட்புறவை பலப்படுத்தி ஒப்பந்தங்கள் போடப்பட்டு வர்த்தகங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது
நல்லாவே தெரியுது எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நிலையில பாரதத்தினுடைய வளர்ச்சி. இதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல தொழில் முனைவர்கள், பல தொழிலதிபர்களை தங்களுடைய கம்பெனிகள், அதுவும் குறிப்பா நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, போன 2-3 வீடியோல நான் சொல்லிட்டேன், எல்லாம் இங்க வராங்க. 32,000 பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, பன்னாட்டு நிறுவனங்கள்ல ரெக்ரூட் ஆயிருக்காங்க, இந்தியாவிலேயே அந்த மாதிரி இருக்கு. இதற்கு அடுத்தத இன்னொரு இது கூட பார்த்தோம், எந்தெந்த நாடுகள்லாம் இந்த ஏற்றுமதியை அதாவது சுவீகரித்து கொண்டார்கள், அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டது, ஆனால் மற்ற நாடுகள் எந்தெந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா, UAE முக்கியமா இருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 18%, நெதர்லாண்ட்ஸ் 15%, பங்களாதேஷ் 22%, சவுதி அரேபியா 17%. சவுதி அரேபியா அப்படி ஒன்றும் பெரிய நட்பு நாடு கிடையாது UAE அல்லது ஒமான் நாடை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கென்யா, பிரேசில், வியட்நாம், மெக்சிகோ, டர்க்கி, ஈஜிப்ட் போன்ற பல நாடுகளும் இந்தியாவினுடைய ஏற்றுமதியை சுவீகரித்து. இதில் ஆச்சரியம் என்னன்னா, டர்க்கி 16% அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல தகவல்கள் நமக்கு வரும்போது இன்னும் நல்ல ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுகிறது. இந்த அமெரிக்க ஒப்பந்தம் மேலும் மேலும் இந்திய ஏற்றுமதியையும் இந்திய வர்த்தகத்தையும் அதிகரிக்க செய்து இந்தியாவின் வளர்ச்சியை மிகவும் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் என்ன நம்மனா, ஒவ்வொரு நாட்டினுடைய யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், இப்போ அமெரிக்காவாக இருக்கட்டும், நியூசிலாண்டாக இருக்கட்டும், பல நாடுகளாக நான் சொன்ன மாதிரி நார்வே இல்லை சுவிட்சர்லாந்து போன்ற பல நாடுகள் ஆச்சு, இப்போ வந்து கனடா வரப்போகுது. எந்த நாடுகளுமே இந்தியா தனக்கு என்ன தேவையோ அதனுடைய கோட்பாடுகளுக்கும் அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் அதனுடைய விதிமுறைகளுக்கும் உட்பட்டுத்தான் நம்ம கூட வந்து சேர்ந்து இருக்காங்களே தவிர அவங்களுக்கு அடிபணிந்து இந்தியா போகலைங்கிறது தெளிவா தெரியுது. எல்லா ஒப்பந்தங்கள்லையுமே நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலுமே இந்த நாட்டினுடைய இறையாண்மையோ அல்லது இந்த கோர் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கோர் இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து சமரசமே செய்யவே இல்லை. வேர்ல்ட் இஸ் லுக்கிங் டுவர்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் தெளிவா தெரியுது. கடைசியா நான் இந்த வீடியோல ஏதோ ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, பாரத பிரதமர் வந்து இப்பெல்லாம் அடிக்கடி என்ன செய்யறாருன்னா சுபாஷிதம் அப்படின்னு, அதாவது ஒரு நற்செய்தி. சுபாஷிதம் அப்படிங்கிறது சன்ஸ்கிரிட் வேர்டு. அதுல அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய அருமையான பல சொல்லல் செய்யுள் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து செய்திகள் அதை சமஸ்கிருதத்திலே போட்டுட்டு அதுக்கு கீழே அதனுடைய ஆங்கிலத்தில் விளக்கமும் கொடுக்குறாரு. அந்த மாதிரி இந்த இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றிய ஒரு சுபாஷிதம். என்னால் ஓரளவுக்கு ஏதோ தத்தகா புதகான்னு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், ஆனால் சான்ஸ்கிரிட் அந்த ப்ரொனவுன்சியேஷன் அது அந்த ராகத்தோட சொல்றது எனக்கு வராது. அதனால பாரத பிரதமர் பதிவிட்டிருந்த சுபாஷிதம் ஸ்லோகத்தை, சன்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை எனது சகோதரி திருமதி அருணா வாசுதேவன் அவர்கள் இந்த சுபாஷிதத்தை என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பதிவு செய்துள்ளார்கள், அழகாக பதிவு செய்துள்ளார்கள். அதை கேட்டு நீங்களும் மகிழலாம். நாம்போதிரர்த்திதாம் ஏதி சதாம்போல்பிஷ்ச பூர்யதே ஆத்மா து பாத்ரதாம் நேயஹ பாத்ரம் ஆயாந்தி சம்பதஹ. ஒரு பாரத பிரதமர் வந்து ஒரு பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செல்ஃப் ரிலையன்ஸ் இஸ் தட் லேம்ப் which shows the path of self-respect and capabilities. This time budget too will play an important role in making our young companion self-reliant and empowered அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சுயசார்பு அதனுடைய அந்த ஒளி காமிக்கும் திசையில நம்ம போகும்போது அந்த பாதை நமக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா சுயமரியாதையை கொடுக்குது. அதை தவிர நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறது. சுயமரியாதையுடன் கூடிய திறமை எங்கு சென்றாலும் மதிக்கப்படும். அது வந்து இந்த பட்ஜெட்ல அதற்கான பல உத்திகளை எடுத்திருக்கு இந்த அரசு அப்படிங்கிறார். அது யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதையும், இந்த இளைஞர்களுக்கு தான் அது போய் சேரும். அவர்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட், அதாவது ஒரு உறுதித்தன்மை, ஒரு ஆளுமையை கொடுக்கும் அப்படிங்கிறார். சரி, இப்ப அந்த சுபாஷிதம் ஸ்லோகத்திற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். The ocean never goes out to beg for water. சமுத்திரம் எனக்கு தண்ணி வேணும் கொடுங்க அப்படின்னு போய் கெஞ்ச போவதில்லை யாருக்கிட்டையும். ஆனா நதிகள் தானா போய் அதுல விழுது. Yet it is always filled by waters from the rivers. Likewise, one should lead oneself towards worthiness.
நாம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன மேம்படுத்துங்க, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு போய் கேட்கறத விட நம்மளை தகுதி உடையவராக ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு. இதை நான் அண்ணாமலை சார் வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். அவர் தன்னை தகுதி உடையவரை ஆக்கிக்கிட்டாரு. அதனாலதான் மக்கள் அவரை விரும்பினாங்க. அது மாதிரிதான் இங்கேயும் நம்மளுடைய மதிப்பை நாம தான் உயர்த்திக்கணும். நம்மளுடைய பேச்சுக்களாலும் நம்மளுடைய செயல்களாலும் நம்ம அதை உயர்த்தி, எப்ப அதை நம்ம மதிப்பை நம்ம உயர்த்தி கொள்கிறோமோ அப்பொழுது தானாகவே நம்மை நோக்கி செல்வம் என்று சொல்லக்கூடிய ப்ராஸ்பெரிட்டி அது சேரும் அப்படிங்கிறது தான் அந்த சுபாஷிதம். இது எந்த ஆங்கிள் சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெலிவரி, டிக்னிட்டி, டிட்டர்மினேஷன். இந்த நாட்டை 11 வருடங்கள்ல எந்த பொருளா இருந்தாலும் சரி, பல பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன், எங்களால டெலிவரி செய்ய முடியுங்கிறதுக்கு தன் நாட்டினுடைய மதிப்பை உயர்த்தி கொண்டுள்ளது. அதே மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டுள்ளது. இந்த நாடு தன்னுடைய இறையாண்மை விட்டு கொடுக்காமல், தன்னுடைய கண்ணியத்தை விட்டு கொடுக்காமல் உறுதியான நிலைப்பாட்டுல டிட்டர்மினேஷனோட நிக்கிறாங்க. அதை நோக்கித்தான் மற்ற நாடுகள் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்ய வருகிறார்கள், வியாபாரம் செய்ய வருகிறார்கள். எந்த இடத்திலையும் எந்த விதமான சமரசம் இல்லை. என்னை நான் உயர்த்தி கொள்கிறேன், இந்திய நாடு தன்னை உயர்த்தி கொண்டுள்ளது, மற்றவர்கள் தானாகவே செல்வத்தை கொண்டு கொட்டுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த சுபாஷிதத்தினுடைய அர்த்தம். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.